காலேஜ் படிக்கும்போது நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம் கஷ்டப்பட்டு. இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆகிட்டோம், ஒரு பேஷண்ட் கூட வர மாட்டாங்களே ஃபீஸ் கட்டுறது. கிளினிக்கு தான் சரி வாடகை வைக்கலான்னு பார்த்தோம். சரி நம்மளால வாடகை கொடுக்க முடியாதுன்னு என் ரூமே கிளினிக்காக மாத்திருக்கேன். அதை நம்பியா ஒரு கஸ்டமரா வர்றாங்களா? ஐயோ பழைய ஏமங்கெல்லாம் காய்கறி பண்ண ஏமங்கெல்லாம் வருது. கஸ்டமர் இல்லை பேஷண்ட். நம்ம டாக்டர் ஒரு பேஷண்ட் கூட வர மாட்டாங்களே. சிவனு கவர்மெண்ட் வேலையிலே இருந்திருக்கலாம் மாட்டி. அங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. எப்படியும் ஒரு 4 பில்டிங் கட்டலான்னு பாக்குறேன். ஒரு பில்டிங் கூட வழி இல்லாம ஆகிடுவாங்களாட்டுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயா நீட்டுன்னு இப்படி கையை நீட்ட வைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களே ஐயா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையா. கடவுளே ஒரு நல்ல ஒரு கஸ்டமரா அனுப்புங்க. ஐயோ நல்ல ஒரு பேஷண்டா அனுப்புங்க. பாப்பேன் யாரானா வராங்களான்னு. ஏன்னா ரூம் வரைய கட்டணும். இந்த அம்மா அடிக்கடி வந்துட்டு வரையா போகுது. நான் ஏதோ சரி கஸ்டமர் நினைச்சேன். சரி பேஷண்ட் நினைச்சேன். அவங்களும் கிடையாதாட்டு. இந்த அம்மா ரூம் அம்மா வாடகை கொடுக்கறது எப்போ தருவான்னு கேட்டு போகுது. ஒரே அசிங்கமா இருக்கு. ஏம்மா சீக்கிரம் வருவாங்களான்னு பார்ப்போம். பேஷண்ட் தான் வரல, கொஞ்சம் தூக்கமா வருது. தூங்கிடலாம் கொஞ்ச நேரம். கண்ணா செஞ்சேன். ஆமா நான் டாக்டர் தான். டாக்டர் தான். ரெண்டு அட்டம் தான். டாக்டர் தான். 2 அட்டம். டாக்டரா பேஷண்ட் வந்துட்டாங்களா? உங்கிறத காட்டாதாடி அசிங்கமா போயிடும். கட்டு தானே. வாங்க உள்ள வாங்கம்மா. என்ன இதெல்லாம் எதை ஏபிசிடி எழுதி கொடுத்துலாம். வாங்கம்மா. ஆமா இங்க பாருங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நான் ஏன் டாக்டர் உங்ககிட்ட வரேன்? கரெக்டு தான். நல்லா இருந்தா நீங்க ஏன் வர போறீங்க? என்னம்மா பிரச்சனை? சுகர் 4 நாள் குறைஞ்சிட்டே வருது. பரவாயில்லையா? இன்னைக்கு சுத்தமா இல்ல. எப்படி சொல்றீங்க? ஆஹா அப்படி என்னமா சாப்பிடுறீங்க? இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே இல்லாம ஜோலி ஈஸியா முடியும். நீங்க சாப்பிடுற சொன்னா மக்கள்கிட்ட சொல்லி அவங்க நோயை குணப்படுத்திடுவாங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ஸ்வீட் எல்லாம் சாப்பிடும். இதெல்லாம் சாப்பிட்டா மேல போயிடுவாங்க. என்னடா புதுசா இருக்கு. ஸ்வீட்லாம் சாப்பிட்டு சுகர் குறையுதா? பரவாயில்லையே. அதெல்லாம் என் மருமக சாப்பிடுறது டாக்டர். ஓ நீ இப்ப என்னதாம்மா சொல்ல வர? போன வாரம் ரேஷன்ல வாங்கின சர்க்கரைய 2 கிலோ சர்க்கரைய ஒரே வார்த்தை காலி பண்ணிட்டான். இப்பவே கண்ணை கட்டுது. ஏமா யார்கிட்ட சொல்ற? நான் சொன்னீங்கல்ல டாக்டர், நானே சுகர் குறைஞ்சா வந்து சொல்லுங்கன்னு. அதால எங்க வீட்டுல சுகர் குறைஞ்சிச்சு, அதால வந்து சொல்றேன். சூப்பர்மா. ஓ அதால குறைஞ்சிச்சு. நீங்க ரேஷன் கடையில வாங்கின சக்கரை ஒண்ணு குறைஞ்சிருச்சு. ஓ நான் என்ன சுகரை சொன்னேன், நீ என்ன சுகரமா சொல்ற? கடவுளே. சரி எப்படியாவது பீஸை போட்டுறணும். ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே. சரி வந்துட்டீங்க. ஒரு 200 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் போட்டுருங்க. எதுக்காக கொடுக்கணும்? அம்மா டாக்டர் ஆபீஸ் வந்துருக்குமா, டோக்கன் போறதுல 200 ரூபாய். எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க? இல்ல ஒரு 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போயம்மா. நான் ஊசி அப்பட்டீங்க? இல்ல மருந்து குத்தீங்களா? இல்லம்மா. மாத்திரை குத்தீங்களா? இல்லம்மா. எதுவுமே கொடுக்கல. அதுக்காக நான் கொடுக்கணும்? டாக்டர் உள்ள வந்துட்டீங்க, ஒரு 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்களேன். இருங்க போன் வருது, நான் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். பேசுங்க. ஹலோ. அப்படியா இதோ வரேன். என்னம்மா? ரேஷன்ல அரிசியும் சர்க்கரையும் கரும்பு 3000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். நான் போய் அதை வாங்கி வரேன். ஏமா ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு போயம்மா. ஏமா ஒரு 50 ரூபாயா கொடுத்துட்டு போயம்மா. இருப்பாய், அவசரமா போறேன். இது அர்ஜென்டா? அப்படி என்னம்மா அர்ஜென்ட்? எனக்கு முன்ன என் மருமா போய் ரேஷன்ல வாங்கிட்டு வந்துருப்பாப்பா 3000. ஓ சரி ஓடு. எங்க மரும ஒரு வேலை விட்டா செய்ய மாட்டாங்க. காலை குடையுதும் மூக்க குடையுதுன்னுட்டு இன்னைக்கு பாரு 3000 ஓடுது போறீங்க. வந்த பேஷண்ட் பெரிய பேஷண்டா இருக்கு.
எப்போ நம்ம வாடகை கொடுக்க போறோம்னு தெரியல. அடுத்த பேஷண்ட் யாருன்னா வந்தா பார்ப்போம். அடுத்த பேஷண்ட் வர வரையும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். டாக்டர் டாக்டர் ஆ டாக்டர் வாமா வாமா உள்ள வாங்க. இதோ வர. இந்த பேஷண்ட்டே ஒரு 500 ரூபா சேர்த்து போகணும். அதான் வேலையாகும். ஏன்னா சாப்பாட்டுக்கே வழியில்லாம ஆயிடும். வாங்கம்மா. வீட்ல ஒரே பிரச்சனை டாக்டர். ஏம்மா நான் வீட்டுல கேட்கலாமா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு ஒரே கோல்டா இருக்கு டாக்டர். ஒரு கோல்டு தானா? 2-3 கோல்டு இல்லையா? காமெடி எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா? அம்மா இதெல்லாம் காமெடின்னு சொன்னா வெளில எவனும் சிரிக்க கூட மாட்டான். முடியல டாக்டர். மூக்குல தண்ணியா ஊத்துது டாக்டர். பரவாயில்லையே. எங்க வீட்டாண்ட ஒரு 100 அடி மோட்டர் போட்டோம், தண்ணியே வரலையே. உங்களுக்கு வருதுன்னா சந்தோஷம் தானே? சமைச்சு டாக்டர், மருந்து கொடுங்க ஏதாச்சும் எழுதி. என்னால முடியல. அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர் ஏதாச்சும். என்ன மாத்திரன்னு சொல்லுமா, எழுதி கொடுத்துடலாம் உனக்கு. நீங்க டாக்டர் நான் டாக்டரா? நான் தான் டாக்டர். ஏன் உங்களுக்கே மருந்து போச்சா? என்ன மருந்து எழுதி கொடுக்கணும்ட்டு தெரியலம்மா. போயா, நான் வெளியில போய் மெடிக்கல்ல மருந்து வாங்கிக்கிறேன். அது நம்ம கடை தான்மா. ஓ மருந்து வாங்கி குடி. அடுத்த பேஷண்ட் உள்ள வாங்க. டாக்டர் கைய தூக்கவே முடியல டாக்டர். அப்ப தூக்காத. டாக்டர் திங்கிற கையிலேயே கழுவ வேண்டியதா இருக்கு, கழுவுற கையிலேயே திங்க வேண்டியதா இருக்கு டாக்டர். ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாறேன். டாக்டர் அப்புறம் என்னய்யா கை வலிக்குது அதானே? இரு வரேன். மூஞ்ச தூக்கு. டாக்டர் அது மூக்கு டாக்டர். மூக்குல ஒரு ஹார்ட் இருக்கு தெரியாதப்பா? கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க வலிக்குதா? டாக்டர் எனக்கு கையில தான் அடிபட்டு டாக்டர். வருசலா தான் வர முடியும், கேட்கறதுக்கு போக சொன்னா போதும். சரி டாக்டர். இங்க வலிக்குதா? இல்ல. இங்க வலிக்குதா? இல்ல. இங்க? ஆமா டாக்டர் வலிக்குது. உனக்கு கையில தான் அடிபட்டு இருக்கு. டாக்டர் உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்ல, செட்டஸ்கோப்லாம் பொம்மைகள் வாங்கின மாதிரி இருக்கு. தம்பி இத பார்த்தா உனக்கு பொம்மை கல்ல வாங்கின மாதிரி இருக்கா? சாரி டாக்டர், தெரியாம சொல்லிட்டேன். தீமிதி திருவிழால வாங்கின. இல்ல உங்களை டாக்டர் நம்ப முடியல, மருந்து எழுதி கொடுங்க அப்ப நம்புறேன். என்னையே சந்தேகப்படுறியா நீ? இப்ப பாரு. இப்ப நம்புறேன், நீங்க டாக்டர் தான். இப்ப நம்புறியா? சரி, இந்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டீ கடை இருக்கும், அங்க 5 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இந்த மருந்தை சாப்பிடு. ஏன் டாக்டர் 5 பஜ்ஜி? அப்புறம் வெறும் வயித்துல சாப்பிடுவ. சரி டாக்டர், நான் கிளம்புறேன். இரு நானும் வரேன். நீங்க ஏன் டாக்டர் வரீங்க? நான் தாண்டா பஜ்ஜி போடணும், வா போலாம். தெரியல.